பல குறும்படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய ரித்விகா சினிமாவில் தனது முத்திரையை பதிக்க பல்வேறு முயற்சிகள் செய்து சினிமா வாய்ப்பு தெரிய அலைஞ்சவங்க. பாலா இயக்கிய பரதேசி திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சாங்க ரித்விகா. அதற்கு பின்னாடி ரஞ்சித் இயக்கிய மெட்ராஸ் திரைப்படத்தில் மேரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் கலையரசனுக்கு ஜோடியாக இவங்க நடிச்ச ரசிகர்களுடைய கவனம் ஈர்த்தாங்க. இதையடுத்து ஒரு நாள் கூத்து, இருமுகன், டார்ச் லைட் போன்ற திரைப்படங்களையும் நடிச்சிருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிய தமிழ் பிக் பாஸ் 2வது சீசனுடைய டைட்டில் வின்னராகவும் அறியப்படுறாங்க ரித்விகா. பிக் பாஸ்ல நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ரீச் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ரீச் கடைசி வரைக்குமே கிடைக்காம போயிடுச்சு. 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு, வால்டர், சில நேரங்களில் சில மனிதர்கள், கடவர், ஆதார் மற்றும் சமீபத்தில் வெளியான 11 திரைப்படம் என தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க கதாபாத்திரங்கள் நடிச்சு தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க ரித்விகா. தற்போது திருமண வாழ்க்கை குறித்து சமீபத்தில், அதாவது ஜூலை 13 தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கைத்தளம் பற்றுதல் என நிச்சயதார்த்த புகைப்படங்களை அவங்க பகிர்ந்திருக்காங்க. ரித்விகா பகிர்ந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருப்பவர் அவங்களுடைய நீண்ட நாள் நண்பரும் காதலருமான வினோத் லக்ஷ்மணன் அப்படின்றவர் தான். வினோத் லக்ஷ்மணன் நடிகை ரித்விகாவினுடைய நீண்ட நெடுங்கால நண்பராக இருந்திருக்காரு. இவங்களுடைய காதல் இப்போதான் சில வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கி இருக்கு. நட்புல ஆரம்பிச்சது, காதலில் தொடங்கி சில வருஷங்கள் காதலிச்சு இப்போ திருமணத்தில் வந்து கைகூடி இருக்கு. தன்னுடைய நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்திருக்கக்கூடிய ரித்விகாவுக்கு கமெண்ட் செக்ஷனில் பிரபலங்கள், பொதுமக்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே உங்களுடைய திருமணம் இந்த வருஷத்துக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.